என்ன இளங்கோ, எப்போதும் இல்லாத அளவுக்கு பழைய வரைபடங்களையும் புத்தகங்களையும் வச்சுக்கிட்டு ரொம்ப மும்முரமா இருக்க போல. என்ன விஷயம்? வா கதிர், இது சாதாரண வரைபடம் இல்லை. இது தமிழர்களோட ஆதி நிலப்பரப்பான குமரி கண்டம் பத்தின ஒரு தேடல். நாம இப்ப வாழ்ற தமிழகம் ஒரு காலத்துல இந்திய பெருங்கடல் வரைக்கும் விரிஞ்சிருந்ததா சொல்லப்படுற அந்த நிலத்தை பத்தி படிச்சிட்டு இருக்கேன். குமரி கண்டமா? லெமூரியா கண்டம்னு சொல்லுவாங்களே அதுவா? ஆனா அது வெறும் கட்டுக்கதைன்னு சில பேர் சொல்றாங்களே. உண்மையாவே அப்படி ஒரு இடம் இருந்ததா? நல்ல கேள்வி கதிர். அறிவியல் ரீதியா சில முரண்பாடுகள் இருந்தாலும் நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல இதுக்கான சான்றுகள் கொட்டி கிடக்கு. சிலப்பதிகாரம், கலித்தொகை போன்ற நூல்கள்ல பஃப்ருளி ஆறும் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கடல் கொண்டதால பாண்டிய மன்னன் தெற்கே இருந்த நிலப்பரப்பை இழந்ததா குறிப்புகள் இருக்கு. அப்படியா? அந்த கண்டம் எவ்வளவு பெருசு? அங்க மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? அது ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு கதிர். இன்னைக்கு இருக்கிற கன்னியாகுமரிக்கு தெற்கே ஆஸ்திரேலியா வரைக்கும் மேற்கே மடகாஸ்கர் வரைக்கும் விரிஞ்சிருந்ததா சொல்லப்படுது. அங்கேதான் தமிழர்களோட முதல் மற்றும் இரண்டாம் தமிழ்ச் சங்கங்கள் நடந்ததா வரலாறு சொல்லுது. தென்மதுரை மற்றும் கபாடபுரம் ஆகிய நகரங்கள் அங்கதான் இருந்துச்சு. அங்க வாழ்ந்த மக்கள் கலை, கலாச்சாரம், கட்டிடக்கலை எல்லாத்துலயும் ரொம்பவே மேம்பட்டு இருந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு எப்படி காணாம போச்சு? கடல் மட்டம் உயர்ந்ததாலயா இல்ல சுனாமி மாதிரியான இயற்கை சீற்றங்களாலயா? வரலாற்று ஆய்வாளர்கள் இதை புவித்தட்டு நகர்வு, பிளேட் டெக்டானிக்ஸ் மற்றும் பனிப்பாறைகள் உருகிறதால ஏற்பட்ட கடல்கோள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நாள்ல இது நடக்கல. பல ஆயிரம் வருஷங்களா கொஞ்சம் கொஞ்சமா நிலம் கடலுக்குள்ள போயிருக்கு. கடைசியா நடந்த மிகப்பெரிய கடல்கோள்ல தான் ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் மூழ்கி இப்ப இருக்கிற தமிழகம் எஞ்சி இருக்குன்னு நம்பப்படுது. இது வெறும் கற்பனைனா இலக்கியங்கள்ல ஏன் இவ்வளவு தெளிவா சொல்லணும்? அதுவும் பஃப்ருலி ஆறு பத்தின குறிப்புகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான். லெமூரியா அப்படிங்கிற பெயர் 19ஆம் நூற்றாண்டுல பிலிப்ஸ் கிளேட்டர் அப்படிங்கிற உயிரியலாளர் வச்சது. ஆனா அதுக்கும் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம் முன்னோர்கள் இத பத்தி பாடிட்டாங்க. அங்க வாழ்ந்த மக்கள்தான் அங்கிருந்து இடம்பெயர்ந்து சிந்து சமவெளி நாகரிகத்தையும் சுமேரிய நாகரிகத்தையும் உருவாக்கினாங்கன்னு ஒரு தரப்பு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதனாலதான் தமிழும் உலகின் மூத்த மொழின்னு போற்றப்படுது. கேட்கறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு இளங்கோ. ஆனா இதை நிரூபிக்க இப்போ ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? கடலுக்கடியில ஆய்வு நடந்திருக்கா? பூம்புகார் மற்றும் தனுஷ்கோடி பகுதிகள்ல சில ஆய்வுகள் நடந்திருக்கு. ஆழ்கடல்ல ஆய்வு செய்யறது ரொம்ப செலவு பிடிச்ச விஷயங்கிறதால முழுமையான தேடல் இன்னும் நடக்கல. ஆனா குமரி முனைக்கு தெற்கே கடலுக்கு அடியில மலைத்தொடர்கள் இருக்கிறத செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்துது. ஒருவேளை வருங்காலத்துல நவீன தொழில்நுட்பம் மூலமா அங்க போனா மறைஞ்சு போன தமிழர்களோட மாபெரும் கோட்டைகளையும் அரண்மனைகளையும் நாம பார்க்க வாய்ப்பிருக்கு. நிச்சயமா இளங்கோ. நாம இழந்தது வெறும் நிலம் மட்டும் இல்ல, நம்முடைய மிகப்பெரிய அறிவாற்றலையும் வரலாற்றையும் தான். இன்னைக்கு நீ சொன்ன விஷயங்கள் என் கண்ணு முன்னாடி ஒரு பெரிய உலகத்தையே கொண்டு வந்துருச்சு. ரொம்ப நன்றி இளங்கோ. மகிழ்ச்சி கதிர். நம்முடைய வேர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு தமிழனோட கடமை. இன்னும் நிறைய ஆவணங்கள் என்கிட்ட இருக்கு. நேரம் கிடைக்கும்போது வா, விரிவா பேசுவோம்.